ஆல்ரெடி இதே மாதிரி பொண்ணுங்கள வந்துட்டு செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஆண்கள வந்து நெறைய பார்த்துக்கிட்டே வரதுனால, அடுத்து இவனா, இதுக்கடுத்து அவன் வரப்போறான் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தது. திமுக இப்ப இருக்கிற நெறைய லெஃப்டிசம் ஐடியாலஜி பேசுற கட்சிகளோட கூட்டணியில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, பெண்களுக்கும் வந்து அது எந்த அளவுக்கு பாதுகாப்பு குடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இல்ல. சிஎம் ஸ்டாலின் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வந்து எந்த ரேப்பும் நடக்கல, பெண்களுக்கு நம்பர் 1 பாதுகாப்பான நாடுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சொந்த கட்சியில இருக்க ராஜீவ்காந்தி இல்ல கூட்டணி கட்சியில இருக்க இந்த மத்தூர் சத்யா மாதிரி ஆட்கள்லாம் பெண்களை சுரண்டுறாங்க. சிஎம் ஸ்டாலின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்டுக்காம இருக்கிறாரா? இப்போ இவங்கெல்லாம் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்னா டிவிகே விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை நார்மலைஸ் பண்றாரோ? உங்க மனைவி இதே மாதிரி ஒருத்தர்கிட்ட தொடர்பு வச்சிருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்து அடுத்து கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு விழாவுக்கோ இல்ல ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ வந்துட்டு இதே மாதிரி அந்த ஆணை வந்து கூட்டிட்டு போனா உங்களோட பதில் எப்படி இருக்கும்? அவங்க 2 பேருமே அந்த இடத்துல விக்டிம் தான். பெண்கள் எப்பயுமே விக்டிமா தான் நிக்கிறாங்க. ஒண்ணு அவங்களா விக்டிம் அந்த இதுக்குள்ள போய் ட்ராப்குள்ள போய் விழுந்துடுறாங்க, இல்ல இவங்க மூலமா மேனிபுலேஷனுக்கு உள்ளாகப்பட்டு அந்த விக்டிம்ங்கிற இடத்துல போய் நிக்கிறாங்க. ஸோ தலைமை பண்ணால் அது தப்பு இல்லை, கட்சியில் இருக்கவங்க பண்ணால் தப்பு, அதை கட்சியை விட்டு நீக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான் சொல்றேனே, தன்னை பத்தின ரகசியம் வெளியே வர வரைக்கும் எல்லாருமே உத்தமர்கள் மாதிரி கையில மைக்க பிடிச்சிட்டு அப்போ டிஎம்கே, சிபிஐ, சிபிஐஎம் இவங்க எல்லாரும் மோசனா நாம் தமிழர் தம்பிகளையா தான் நம்பலாமா பெண்கள்? நாம் தமிழர் தலைவரை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஐயா மேல எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுல முக்கியமான கம்ப்ளைண்ட் நீங்க சிபிஐ இப்போ பாராட்டினீங்களா? அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி டிஎம்கேல எங்க கட்சியில் இந்த மாதிரி ஒருத்தர் அப்யூஸ் பண்ணிட்டாரு, இல்லை இந்த மாதிரி பாலியல் சுரண்டல் பண்ணிட்டாருன்னு சொல்லி கண்டிச்சு ஸ்டேட்மெண்ட் வந்த மாதிரி உங்க ஞாபகத்துல இருக்கா? எனக்கு தெரியல தோழர். தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அதை பாராட்டி பேசியிருப்பேன். டிஎம்கே இதுல ரொம்பவே கத்துக்கணும். உரிமை குரல் நேயர்களுக்கு வணக்கம். சோஷியல் மீடியா மேடைகள்ல ஃபெமினிசம், கம்யூனிசம் பேசி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில ஷார்ட் டைம்லேயே முக்கியமான இடத்த பிடிச்ச மத்தூர் சத்யா பல பெண்களை பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்திருக்காருங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இதனால அவரை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எல்லா பதவியிலிருந்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நீக்கியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஆக்டிவிஸ்டும் டீச்சருமான மதியவள். வணக்கம் மேடம். வணக்கம் தோழர். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த மத்தூர் சத்யா இஷ்யூ கேள்விப்பட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவர் மேடைகள்லயும் சரி சோஷியல் மீடியாலையும் செய்யும் பயங்கரமா கம்யூனிசம் பேசுவார், ஃபெமினிசம்லாம் பேசுவார். அவரே இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அந்த இஷ்யூ பத்தி கேட்டதுமே அதிர்ச்சி ஆகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இதே மாதிரி இந்த லெஃப்டிசம் பேசுகிற இந்த ஐடியாலஜியை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி பொண்ணுங்களை வந்துட்டு செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஆண்களை வந்து நிறைய பார்த்துக்கிட்டே வரதுனால, அடுத்து இவனா, இதுக்கடுத்து அவன் வரப்போகிறான் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தது. ஆனாலுமே எங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன ஒரு சங்கட்டமான விஷயம்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கோம், சண்டை போட்டுட்ருக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கோம். அந்த எல்லாரோட உழைப்பையும் ஒட்டு மொத்தமாக ஒருத்தன் வந்து அவனோட அந்த தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு செயல்பாட்டுனால உடைச்சு போட்டுட்டு போயிடுறானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் ரொம்ப பெருசா இருந்தது. சரி தோழர், இப்போ டிஎம்கேல ராஜீவ்காந்தி அவரும் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. ஸோ டிஎம்கேல ராஜீவ்காந்தி தவிர இன்னும் வேற யாரெல்லாம் மாட்டுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? டிஎம்கேன்னு மட்டும் இல்லைங்க, எல்லா கட்சி சார்ந்தும் சரி, எல்லா செயல்பாடுகள் சார்ந்தும் சரி இருக்கிற ஆண்கள் வந்துட்டு மாட்டுறாங்க அப்படின்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கெல்லாம் வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு. யாருக்குமே வந்து அவங்களோட ரகசியங்கள் வெளியே தெரியற வரைக்கும் எல்லாருமே உத்தமன்கள் தான். தெரியற வரைக்கும் தான். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனோட இது திண்டாட்டம் தான். சரி தோழர், குறிப்பா ராஜீவ்காந்தி 35க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவர் வந்து ஒரு குடும்பஸ்த வேற, குழந்தைங்க இருக்காங்க. மத்தூர் சத்யாவாவது பேச்சுலர். ஸோ ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்துமே இப்படி பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதுங்கிறது ரொம்ப மோசமான விஷயம்ல. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாக்கா வந்து நம்ம வைக்கவே முடியாது. அவன் வந்து குழந்தை குட்டியோடு இருந்தாலும் சரி, அவன் வந்து ஒரு 20 வயசு பையனாக இருந்தாலும் சரி, அவன் வந்து ஒரு 60 வயசு கிழவனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு ஆண் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் இங்கே கிளியரா தெரியுது நமக்கு. சரி தோழர். ஸோ அடுத்து என்னன்னா வந்துட்டு இப்போ டிஎம்கேல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடைகளே ஆபாசமாக பேசுவார், பெண்களே ஆபாசமாக பேசுகிறாரு. அவரை இன்னும் திமுக தலைமை வந்து கண்டிக்காமல் இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் இன்னும் விட்டு வச்சிருக்காங்களே அந்த கட்சி, அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம்? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக வந்து திமுக இப்போ இருக்கிற நிறைய லெஃப்டிசம் ஐடியாலஜி பேசுகிற கட்சிகளோட கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உண்மையாலுமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு துரிதமாக வந்து செயல்பட்டே ஆகணும். சும்மா வாக்கு அரசியலுக்காக மட்டும் சில விஷயங்களை மேம்போக்காக
பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு போறது அப்படிங்கிறது அவங்க கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் இல்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மற்ற பெண்களுக்கும் வந்து அது எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லாத ஒண்ணு. ஸோ கண்டிப்பா வந்து அது ஒரு அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்கள் மேல உடனடியா தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கணும். சரி தோழர். இப்போ இந்த முற்போக்கு பேசுவாங்கல்ல சில பெண்கள், அவங்கள வந்துட்டு இந்த கம்யூனிசம், ஃபெமினிசம், திராவிடிசம் இதெல்லாம் பேசுற ஆண்கள் வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிறாங்களா? செக்ஷுவல் டூலா? ஏன்னா அப்படி ஒரு டாக் இருக்குன்னு பொதுவா சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஓகே. ஸோ அது உண்மைதானா? உண்மையாமே முற்போக்கு பேசுற பெண்களை வந்து இவங்க செக்ஷுவலா யூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஓகே. ஆக்சுவலா முற்போக்கு பேசுற பெண்களை இவங்க டூலா யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. இவங்க முற்போக்குங்கிற அந்த ஐடியாலஜிய வந்து இவங்க ஒரு டூலா யூஸ் பண்ணி இவங்க வந்து பெண்களை வந்து பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. எக்ஸாம்பிள்க்கு எடுத்துட்டோம்னா வேடன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் மேல ஆமா. ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு வந்தது. ரேப்பர் அவர் வேடம். வந்துட்டு என்ன இப்ப நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் வந்து என்னோட கலை மூலமா நான் வந்து அவங்களுக்காக போராடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அவரோட அந்த கலைய வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணி பெண்களை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணினதா சொல்லி ஒரு பெரிய கம்ப்ளைண்டே வந்து வச்சாங்க. அதே மாதிரி நிறைய இருக்காங்க. இப்ப ரீசன்ட் டேல பாத்தீங்கன்னா ஒரு டிசேபிள்டு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் வந்து அப்படிதான் எக்ஸ்போஸ் ஆனாரு. அதே மாதிரி இப்போ சிபிஐல வந்துட்டு மத்தூர் சத்யா அப்படிங்கிற ஒரு நபர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐடியாலஜி வைஸ் வந்து ஒண்ணா நிக்கிறாங்க. அவங்க போராடுற விதம், அவங்க யூஸ் பண்ற டூல் வந்து வேற வேறையா இருக்கு. ஒருத்தர் வந்து பேசுறாரு, ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய ஓவிய கலை மூலமா நான் வந்து ஒரு ஆக்டிவிசம் பண்றேங்கிறாரு, ஒருத்தர் வந்துட்டு தன்னோட பாடல் கலை மூலமா வந்து நான் வந்து ஒரு ஆக்டிவிசம் பண்றேன் அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் பண்ணி இதை ஒரு டூலா யூஸ் பண்ணி அதுல வர பெண்களை எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றாங்க. எப்படி சொல்றது, தன்னை ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த ஆண்கள் வந்து நம்பிக்கிறாங்க. இது மூலமா வந்து ஒரு தப்ப நான் பண்றேன் அப்படின்னா என்னால அதுல இருந்து சுலபமா வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. சரி தோழர். இப்போ சிஎம் ஸ்டாலின் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் வந்து எந்த ரேப்பும் நடக்கல, பெண்களுக்கு நம்பர் 1 பாதுகாப்பான நாடுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆனா சொந்த கட்சியில இருக்க ராஜீவ் காந்தி இல்ல கூட்டணி கட்சியில இருக்க இந்த மத்தூர் சத்யா மாதிரி ஆட்கள்லாம் பெண்களை சுரண்டுறாங்க. ஸோ சிஎம் ஸ்டாலின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்டுக்காம இருக்கிறாரா, இல்ல எந்த மாதிரி இதை பார்க்கலாம்? இல்ல இத எப்படி எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான முற்போக்கு பேசுற ஆண்களுக்கு வந்து தன்னை ரொம்ப பெரிய அறிவாளியா நினைச்சுக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவங்க என்ன பண்ணினாலும் அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற வந்து ஏன்னா அவனுக்கு பெண்களை பத்தி தெரியும். அதுவும் வந்து பெண்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரியும். களத்துல மைக்க பிடிச்சி இந்த ஆண்கள் எல்லாம் பேசுறாங்க. அப்படி இருக்கிறப்போ தோழி நாங்க வந்து உங்களுக்கு ஈக்குவாலிட்டி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்காக நாங்க சண்டை போடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா இன்னொரு சைடு வந்துட்டு நாங்க உங்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்து ஒரு அட்வான்டேஜாவும் ஒரு கிராண்டடாவும் எடுத்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் உண்மையாலுமே அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எங்களுக்குமே ரொம்ப நாளா இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி தோழர். இப்போ இவங்கெல்லாம் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்னா டிவிகே விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை நார்மலைஸ் பண்றாரோ அப்படின்னு ஒரு டாக்கும் சோஷியல் மீடியால இருக்கு. ஸோ அதை நார்மலைஸ் பண்றது தப்புங்கிறீங்களா, சரிங்களா? அதுவும் குறிப்பா ஒரு அரசியல் தலைவர் தலைமையில இருக்கக்கூடிய விஜயே இப்படி பண்ணலாங்கிறத நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல இதை எதிர்க்கிறீங்களா? நம்ம வந்து விஜய் கிட்ட தான் கேள்வி கேட்கணும். உங்க மனைவி இதே மாதிரி ஒருத்தர்கிட்ட தொடர்பு வச்சிருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்து அடுத்து கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு விழாவுக்கோ இல்ல ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ வந்துட்டு இதே மாதிரி அந்த ஆணை வந்து கூட்டிட்டு போனா உங்களோட பதில் எப்படி இருக்கும்? நீங்க செய்யற விஷயங்களை அவங்க செஞ்சா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது சரிதான். உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அது தப்பு தான். சரி தோழர். ஆனா இருந்தாலும் இதுக்கு திஷாவும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்றனால அவங்க மேல இது குற்றச்சாட்டு வைக்காத மாதிரி இருக்கே நீங்க பேசுறதுல இருந்து. இல்ல நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லையே. இங்க 2 பேருமே வந்துட்டு அந்த 2 பொம்பளைங்களுமே விக்டிம் தான். அவன் இங்க ராஜாவா தான் இருக்கிறான். எப்படி அது திஷாவை எப்படி விக்டிம்? அவனை இப்ப அந்த அவன் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் வச்சிருக்கிறதுனால எப்படி சங்கீதாவுக்கு வந்து துரோகம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி இந்த சைடு ஒரு அவங்க லைஃபே போயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் விஜய் கூட நீ இருக்க அப்படின்னு சொல்லி டெய்லியும் அவங்கள வந்து அப்யூசிவா பேசுறதுன்னு எல்லா விதமான விஷயங்களும் வந்து அவங்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. அவனை நம்ம விட்டுடுறோம். யார் அதுக்கு காரணமோ அந்த ஆம்பளையை விட்டுறோம். ஏன் அவனுக்கு தெரியாதா எனக்கு ஒரு மனைவி இருக்கு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, நான் இன்னொரு பெண் கிட்ட போகக்கூடாதுன்னு? ஒரு 30 வயசு ஒரு 35 வயசு ஆன ஒரு பெண் கல்யாணம் ஆகாம தனியா இருக்க ஒரு பெண்ணோட வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சாவன் ஒன்னும் குழந்தையெல்லாம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேருமே அந்த இடத்துல விக்டிம் தான். எவன் இங்க அந்த பிரச்சனையை பண்றானோ அவனை நம்ம விட்டுடுறோம், அவனை பத்தி பேசவே நம்ம மாட்டேங்கிறோம். ஸோ இங்க வந்து பெண்கள் எப்பயுமே விக்டிமா தான் நிக்கிறாங்க. ஒண்ணு அவங்களா விக்டிம் அந்த இதுக்குள்ள போய் ட்ராப்குள்ள போய் விழுந்துடுறாங்க, இல்ல இவங்க மூலமா மேனிபுலேஷனுக்கு உள்ளாகப்பட்டு அந்த விக்டிம்ங்கிற இடத்துல போய் நிக்கிறாங்க. அவ்வளவுதான்.
சரி தோழர். குறிப்பா வந்து ரீசென்ட்டா ஒரு செய்தி ஒண்ணு வைரல் ஆச்சு. அது என்னன்னா, தாவேக்கால முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கறனாலயே ஒரு கட்சிய விட்டு நீக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தி வெளியாச்சு. ஆனா, அப்படியே பார்த்தா தலைவரே வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கிற மாரி செய்தி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ம். ஸோ தலைமை பண்ணா அது தப்பில்ல, கட்சியில இருக்கவங்க பண்ணா தப்பு. அத கட்சிய விட்டு நீக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்றேனே. தன்ன ம். பத்தின ரகசியம் வெளிய வர வரைக்கும் எல்லாருமே உத்தமர்கள் மாரி கையில மைக்க புடிச்சுட்டு, "ஏங்க நான் வந்து இங்க பெண்களுக்காக காவலனா பிறந்தவன். நான் பெண்களுக்காக நான் வந்து அப்படியே இங்க வேலி போட்டு நின்னுட்டு இருப்பேன்னு" எல்லா பேச்சும் பேசுவானுங்க. மாட்ற ம். வரைக்கும் தான். மாட்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி தோழர். இப்போ கம்யூனிசம், ஃபெமினிசம் இந்த மாரி இசம் பேசக்கூடிய ஆண்கள் ஏன் ரியல் லைஃப்ல இப்படி ஒரு அப்யூசரா இருக்காங்க? அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? பேசிக் எஜுகேஷன் தான். அவங்க சின்ன ம். வயசுலேருந்து எந்த மாதிரியான விஷயங்கள, சூழல பார்த்து வளர்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். இங்க ம். எந்த அரசியல் தளத்துல நின்னு பேசுற ஆணாகட்டுமே, ம். ம். அவன்ட்ட ம். போய் ஃபெமினிசம் என்னன்னு கேட்டா அவனுக்கு பதில் இருக்காது. அவனுக்கு ம். சொல்லத் தெரியாது. அம்மா ம். அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபெமினிஸ்ட்டா? ஐய்யய்யோ! அப்படின்னு பார்த்து பயந்து ஓடுற ஒரு சூழல்ல தான் வந்து இந்த ஆண்கள் எல்லாமே நின்னுட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ற பிளேஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான பார்ட்டி ஆஃபீஸ் ஆகட்டும், இங்க எல்லா இடத்துலயுமே வந்து போஸ்ட் ஆக்ட் பத்தின ஒரு அவேர்னஸ், அத பத்தின ஒரு ஒர்க் ஷாப்லாம் கண்டிப்பா வச்சே ஆகணும். ம். அ ம். ஒரு பெண் பத்தின அடிப்படை புரிதல் இல்லாம, நீ யாருக்காக போராடுற? நீங்க இந்த லெஃப்டிசம் பேசுற கட்சியில இருக்கிற அனைத்து ஆண்களுமே வந்துட்டு ஒடுக்கப்பட்ட யாரோ ஒருத்தருக்காக ரெப்ரசன்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கிற. நீ அம்பேத்கரிசம் பேசுற அப்படின்னா, நீ தலித்துக்காக நீ நின்னுட்டு இருக்கிற. நீ பெரியாரிசம் பேசுறன்னா, நீ ஒரு பெண்ணுக்காக நிக்கிற. அதே மாதிரி இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியாலஜி கம்யூனிசம் அப்படிங்கிறப்போ, இந்த வர்க்க போராட்டத்துக்கு எதிரா நீ வந்து நின்னுட்டு இருக்கிற அப்படிங்கிறப்போ, இங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒடுக்கப்படுறாங்க. அப்போ எல்லாருக்கும் கீழயும் கடைநிலையில ஒருத்தர் ஒடுக்கப்படுற ஒரு ஜீவன் அப்படின்னா, அது பெண்கள் பெண் தான். மட்டும் தான். எந்த இதா இருந்தாலும் சரி. அப்போ அவங்கள பத்தின ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம, நீ எப்படி மத்த விஷயங்கள பேச முடியும்? ம். ம். நீயே ம். ஒருத்தர ரியல் லைஃப்ல, ரியாலிட்டில வந்து நீ ஒருத்தர வந்து சுரண்டிட்டு இருக்க. நீ வந்து அவங்கள போட்டு மிதிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிறப்போ, உன்னால எப்படி மத்த பிரச்சனைகளுக்கு அகைன்ஸ்ட்டா போய் நின்னு பேச முடியும்? அப்படிங்கிறது இங்க ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ம். அப்போ ம். கண்டிப்பா எல்லா தலைமையாகட்டும், அவங்களுக்கு கீழ தொண்டர்களாகட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட்டு பெண் அரசியல் பத்தின புரிதல் இருக்கா? அப்படிங்கிற கேள்விய வந்து அவங்களே ஃபில் பண்ணிக்கணும். ம். பெண் ம். உடை சார்ந்து, பெண் உடல் சார்ந்து, எல்லா விஷயங்களையுமே நீ எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும்? நீ எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கணும்? இன்னுமே க எல்லா கட்சியிலயுமே பார்த்தீங்கன்னா, பெண் உறுப்ப வச்சு அபத்தமா பேசுற வார்த்தைகள் எல்லாமே இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே எங்கேயுமே அதெல்லாம் இது பண்ணவே இல்ல. நீ சாப்பிட்ட தட்ட நீ எடுத்து வைக்கிறதுனால மட்டும் இங்க இங்க வந்து எல்லா ஸ்டீரியோடைப்பும் உடைய போறதில்ல. ம். 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 உனக்கு ம். அடிப்படை புரிதலே இல்லாம நீ ஒரு கட்சியில இருந்துகிட்டு நீ வந்து மத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு எங்களுக்கு. சரி தோழர். இப்போ விடுதலை இல்ல வெற்றிமாறன், பாரஞ்சித் அல்லது நம்ம மாரி செல்வராஜ் இவங்கள் எடுக்குறாங்கல்ல சில கம்யூனிச படம். விடுதலை பார்ட் 1, 2 இந்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு சில பெண்கள் உண்மையாவே இப்படி இருப்பாங்க. கம்யூனிச தோழர்கள் அப்படின்னு நினைச்சுட்டு போய் நம்பி ஏமாறுறாங்களா? ஸோ உண்மையாவே அந்த படங்கள்ல காட்டக்கூடிய பெண்கள அப்யூஸ் பண்ணாத தோழர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காங்களா? இல்லையா? அதுக்கு இல்ல எனக்கு வந்து ஷ்யூரிட்டியோ இல்ல ம். யாருக்கும் கேரண்டியோ, வாரண்டியோ குடுக்க முடியாது. ம். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு எந்த ஆணுக்கும் வந்து கண்ண மூடிட்டு என்ன பெத்தவனா இருந்தாலுமே எங்க அப்பனுக்காகலாம் என்னால சப்போர்ட் பண்ணவே முடியாது. எங்க ம். அப்பா எனக்கு மட்டும் தான் அப்பா. ஊர்ல இருக்க மத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எங்க அப்பா அப்பாவா இருப்பாரான்னு கேட்டா, ம். எந்த பொண்ணுகிட்டயுமே அதுக்கான பதில் இருக்காது. அப்போ கண்டிப்பா இந்த மாதிரி நான் வந்து அ பெண் ஏன் அடிமையானால்ன்னு தெரியுமா? பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? இந்த மாதிரி லெனின் காதல் பத்தி உங்களுக்கு தெரியுமா? சே சேவோட காதல் பத்தி தெரியுமான்னு பேசிக்கிட்டு எவனாவது வரான் அப்படின்னா, தயவு செஞ்சு அவனுங்கள கொஞ்சம் தள்ளியே வைங்க. ம். ம். உங்களோட உங்களோட வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி ஆட்கள கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவ யோசிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, ம். 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 ரீசென்ட்டா நடக்கிற எல்லா இஷ்யூஸுமே அந்த மாரி ஒரு பயத்த தான் குடுக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து கடைசியா எங்கள ஒதுக்கி தான் வைக்கிறாங்களோன்னு தோணுது. மொத்தமாவே இந்த எல்லா அமைப்புகளையுமே சோ கால்டு காவி அமைப்புகளாகட்டும், இந்த காவி தீவிரவாதத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அமைப்புகளாகட்டும், இந்த லெஃப்டிசம் பேசுற அமைப்புகளாகட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா அந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு சமூகத்துக்கு வந்து ரொம்ப பெரிய துரோகத்த மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோன்னு ஒரு பெரிய கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கு. அவனுக்கும் உனக்கும் பெருசா என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவன் சின்ன வயசுல இருந்து சனாதனத்த படிச்சுட்டு அவன் அந்த மாரி ஒரு வேலைய பண்றான். நீ வந்து அம்பேத்கர், பெரியார்ன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு நீ அதே ஒரு வேலைய பார்க்குற அப்படின்னா, அப்போ அவன் எப்படி ஒரு பொண்ணு வந்து டார்க்கா லிப்ஸ்டிக் போட்டுட்டு ரோட்ல நின்னாலோ, பூ வச்சுட்டு நின்னாலோ, அவளுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நிக்கிறதெல்லாம் வந்துட்டு கிராண்டட். நாம போய் அந்த பொண்ண வந்து அப்ரோச் பண்ணலாம். ஒரு குழந்தைய கூட அவன் அப்ரோச் பண்ணலாம்னு நெனைக்கிற
அவனுக்கும் இந்த பொண்ணு வந்து ஃபெமினிசம் பேசுறா, இல்ல நான் பேசுற ஃபெமினிசம் அட்ராக்ட் ஆகி, நான் பேசுற அரசியல் கருத்துக்கள் அட்ராக்ட் ஆகி ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசுறா அப்படின்னா, நான் அவள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இருக்க நீயும், ரொம்ப தூரமாலாம் இல்ல. 2 பேரும் கிட்ட தான் இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு. சரி, அப்போ டிஎம்கே, சிபிஐ, சிபிஐஎம் இவங்க எல்லாரும் மோசம்னா நாம் தமிழர் தம்பிகளையாவது நம்பலாமா பெண்கள்? எல்லாரும் நாம் தமிழர் தலைவரை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஐயா மேல எவ்ளோ கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுல முக்கியமான கம்ப்ளைண்ட் எத பேஸ் பண்ணி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்கள்ங்க அவ்வளோதாங்க. நான் நெறைய எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். ஏன்னா என் ஸ்டூடண்ட்ஸ்ல வந்து பாதிக்கு பாதி பசங்க தான் இருக்கு. ஆம்பள பிள்ளைங்க தான் இருக்குதுங்க. நான் அப்பப்போ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். வானத்த பொளந்துட்டு ஒண்ணும் ஆண்கள் வந்து குதிக்க போறதில்ல. அவனும் நம்ம கூடயே தான் சேர்ந்து பொறக்குறான். ஆனா நம்ம வந்து அவனுங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி குடுத்து வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. இங்க சொசைட்டிக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு ஆண் குழந்தைய வளர்க்குறதுல. பெண் குழந்தை அது பாட்டுல வளர்ந்துரும். அதனால யாருக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு ஆண் குழந்தைய ஒரு ஆளுமை சார்ந்து, ஒரு ஆதிக்கம் சார்ந்தே தான் நம்ம வளர்க்குறோம். சின்ன வயசுல இருந்தே அவன் போடுற உடையில இருந்து ஒரு பெண் குழந்தைக்கு மேல இருந்து கீழ வரைக்கும் மறைக்கிற நம்ம ஆண் குழந்தைக்கு கீழ மட்டும் தான் மறைக்கிறோம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள பிராக்டிஸ் பண்றதுலயே வந்துட்டு நம்ம தான் அப்படி வளர்த்து அவன பழக்கி விடுறோம். கொஞ்சம் வெளிய வந்து படிக்கிறான் அப்படின்னா, படிக்கிற படிப்புல தான் என்ன சொல்லிக் குடுக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மாரி வந்து நிக்கிறானுங்க. ம், 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 அது ரொம்ப ஆதங்கமா இருக்கு எனக்கு. ம், ம், ம். சரி தோழர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைந்த ஒரு கட்சி தான் இந்த சிபிஐஎம், சிபிஐ, டிஎம்கே இந்த மாதிரியான இருக்கு. ஸோ யாருக்கு தான் இப்போ 2026ல ஓட்டு போடுறது? உங்களோட சஜஷன் யாருக்கு நீங்க சொல்லுவீங்க? இது ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கல் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ம், இந்த ஒரு ரீசன்க்காக ஒதுக்கிடலாமா? ம், அப்படின்னு கேட்டா, அந்த பேய்க்கு இந்த பிசாசு பரவால்ல மாதிரின்னு மறுபடியும் கொண்டு வந்து எங்கள வேற எந்த ஒரு இதுவுமே இல்லாம, யோசனையும் இல்லாம எங்கள நிர்கதியா கொண்டு வந்து நிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு மறுபடியுமே. நான் இங்க வந்து ஒரு ஓட் போட போற ஒரு குடிமகளா இங்க என்னால பேசவே முடியல. நான் ஒரு பெண்ணா நின்னு தான் இந்த இடத்துல யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த கட்சிக்கு இப்ப நான் ஓட்டு போட்டா என்னால என்னோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இங்க உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பெருசா இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு பதில் நாங்க சொல்லவே முடியாது. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க கட்சிகள் தான் இதுக்கான பதில் சொல்லணும். அந்த விதத்துல சிபிஐய வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அவங்க வந்து கட்சி மூலமாவே ஒரு அறிக்கைய விடுத்து, இந்த மாதிரி இந்த நபர வந்து நாங்க கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்குறோம்னு சொல்லி, கட்சியே வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக இத ஒரு கம்ப்ளைண்ட்டா எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அது ரொம்ப சந்தோஷம். நான் கேள்விப்பட்டேன் உள்ள இருக்கிற சில பெண் தோழர்கள்னால தான் இது இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து உள்ள போயிருக்கு அப்படின்னு. அப்போ என்ன கேட்டா, இந்த மாதிரியான எல்லா தளங்கள்லயுமே பெண்களோட இருப்பும் சரி, டிசேபிள்டு பெண்கள், தலித் பெண்கள், டிரான்ஸ் பெண்கள்ன்னு எல்லாருடைய இருப்பும் ரொம்ப அதிகமா இருக்கணும். ம், ம், ஆண்கள காட்டியும் இவங்களோட இருப்பு அங்க அதிகமா இருக்கிற பட்சத்துல தான், அவங்களுக்கான பிரச்சனைகள்னு ஒண்ணு வரப்போ, அத இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போய் வெளிய பேச முடியுது. அந்த வகையில சிபிஐ ரொம்ப பாராட்டணும். மத்த அரசியல் கட்சிகள் முக்கியமா வந்து டிஎம்கே இதுல ரொம்பவே ஆக்சுவலா கத்துக்கணும். ஏன்னா டிஎம்கே வந்துட்டு ஆப்போசிட்ல இல்ல. ம், ம், இப்போ ம். வந்து பாஜக கூடயோ, இல்ல மத்த கட்சிகள் கூடயோ அவங்க வந்து கூட்டணியில இல்ல. அவங்க இருக்கிறது எல்லாமே விசிகா, இந்த மாதிரியான லெஃப்டிசம் சார்ந்த ஒரு ஐடியாலஜி இருக்கிற ஒரு கட்சிகளோட கூட்டணியில இருக்கிறப்போ, அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ம், ம், சோ ம். இது அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். சரி, நீங்க சிபிஐ இப்ப பாராட்டுனீங்களா? அவங்க குடுத்த ஸ்டேட்மெண்ட் அந்த மாரி டிஎம்கேல எங்க கட்சியில இந்த மாரி ஒருத்தர் அப்யூஸ் பண்ணிட்டாரு, இல்ல இந்த மாரி பாலியல் சுரண்டல் பண்ணிட்டாருன்னு சொல்லி கண்டிச்சு ஸ்டேட்மெண்ட் வந்த மாரி உங்க ஞாபகத்துல இருக்கா? எனக்கு தெரியல தோழர். ம், ம். தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அத பாராட்டி பேசியிருப்பேன். நான் சரி. மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போது. பெண்கள் பாதுகாப்பு இன்னுமே மோசமடைஞ்சுட்டு தான் வருது. அதுக்கடுத்து யாரு ஆட்சிக்கு வந்தா பெண்கள் பாதுகாப்பு கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்க? தெரியலங்க. என்ன இப்படி டு பி சொல்லிட்டீங்க? ஹானஸ்ட் எனக்கு இதுக்கு எங்களுக்கு பதிலே இல்ல. புரியுது தோழர், ம். புரியுது. ரொம்ப நன்றி தோழர். இவ்வளோ நேரம் எங்களுக்காக பொறுமையா நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி, சில கருத்தெல்லாம் வச்சோம். அத அழகா கேட்டுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி தோழர். கண்டிப்பா. தேங்க் யூ.